ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெறவிருக்கும் பேராக் ஆயர் கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் எதிர்பார்த்தபடியே மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. பிரதான கட்சிகளான தேசிய முன்னணி, பரிகத்தன் நேஷனல் இரண்டுக்கும் போட்டியாக மலேசிய சோசலிச கட்சியான PSM போட்டியில் குதித்துள்ளது. தேசிய முன்னணி சார்பில் அம்னோவின் யூஸ்ரி பக்ரி களமிறங்கியுள்ள வேளை, பரிகத்தான் தனது தாப்பா தொகுதி தலைவரான பாஸ் கட்சியின் அப்துல் முஹைமின் மாலிக்கை போட்டியிடச் செய்துள்ளது. 14 விழுக்காட்டு இந்திய வாக்காளர்கள் உள்ள இத்தொகுதியில் PSM கட்சி சார்பில் KS பவானி போட்டியிடுகிறார். 2022 நவம்பரில் நடைபெற்ற 15வது பொதுத் தேர்தலிலும் அங்கு பவானி போட்டியிட்டுள்ளார். இன்று காலை 10 மணிக்கு வேட்பு மனு தாக்கல் முடிவடைந்த போது தேர்தல் ஆணையம் அம்மூவரின் பெயரையும் வேட்பாளர்களாக உறுதி செய்தது. இவ்வேளையில் ஆயர் கூனிங் சட்டமன்ற தொகுதியை தேசிய முன்னணி நிச்சயமாக தக்க வைத்துக் கொள்ளும் என மஇகா தேசிய துணைத் தலைவர் டத்துஸ்ரீ M சரவணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். என்றாலும் கடந்த முறை பெற்ற 2213 வாக்குகள் பெரும்பான்மையை அதிகரிப்பது கேள்விக்குரிய என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். அதற்காக எதிர்க்கட்சிகள் பலம் பெற்று திகழ்வதாக அர்த்தமில்லை, மாறாக வாக்குப்பதிவு சரியலாம் என்ற கவலையே என தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் சுட்டிக்காட்டினார். வெளியூரில் உள்ள வாக்காளர்கள் அண்மையில் தான் நோன்பு பெருநாளுக்காக சொந்த ஊர் திரும்பினர். எனவே இந்த இடைத்தேர்தலுக்காக அவர்கள் மீண்டும் ஊர் திரும்புவார்கள் என்பது சந்தேகமே. எனவே தான் கூடுதல் பெரும்பான்மையோடு தேசிய முன்னணி வெற்றி பெறும் வாய்ப்பு குறித்து தற்போதைக்கு உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது என சரவணன் கூறினார். இதனிடையே ஒரு காலத்தில் வைரியாக இருந்து இன்று கூட்டணி பங்காளியாக உள்ள தேசிய முன்னணியும் பக்கத்தான் ஹராப்பனும் உயர்மட்ட அளவில் ஒத்துழைத்து போகின்றன. ஆனால் அடிமட்டத்தில், குறிப்பாக உயிர் தொண்டர்களிடையே அந்த ஒத்துழைப்பு திருப்தி அளிக்கும் வகையில் இல்லை. பழசை அவர்கள் இன்னும் மறக்கவில்லை என சரவணன் கூறினார். ஆயர் கூனிங் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அம்னோவின் ஈஷாம் ஷஹருடின் பிப்ரவரி 22ஆம் தேதி காலமானதை அடுத்து அங்கு இடைத்தேர்தல் நடக்கிறது.